ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தன்னை நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றியமைக்கும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலோட வரலாறு தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எங்கு அமைந்துள்ளது என்றால், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பட்டூர் என்ற ஊரில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றி அமைப்பதால் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதுதான். அதற்கு சான்றாக புராண நிகழ்வு ஒன்றும் உள்ளது. 5 தலைகள் கொண்ட பிரம்மன் படைப்பு தொழிலை மேற்கொண்டு வந்தார். தான் அனைவரையும் படைக்கிறோம் என்ற கர்வம் பிரம்மனுக்கு மேலோங்கிய நிலையில் இதை உணர்ந்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். அந்த தலம் திருவையாறு அருகில் உள்ள திருக்கண்டியூர். தனது தவறை உணர்ந்த பிரம்மன் சிவனை சரணடைந்தார். அதற்கு சிவபெருமான் 12 லிங்கங்களை வைத்து வழிபட்டால் பழைய நிலையை அடைய முடியும் என்று கூறி பிரம்மனுக்கு அருளினார். அதன்படியே செய்து தன் பழைய சக்திகளை மீண்டும் அடைந்தார் பிரம்மா. பிரம்மனின் தலையெழுத்தை இறைவன் மாற்றி அமைத்த தலம் திருப்பட்டூர். படைக்கும் கடவுளான பிரம்மாவின் தலையெழுத்தையே மாற்றியதால் இத்தல இறைவனான சிவபெருமானை பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கலாயினர். இக்கோவிலில் பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் சந்நிதிகள் உள்ளன. தன் பழைய சக்திகளை பெற பிரம்மதேவன் லிங்கம் இங்கு 16 கோணங்களை கொண்டதாக இருக்கிறது. யோக கலையை உலகிற்கு கற்றுத்தந்தவரான பதஞ்சலி முனிவர் சித்தியடைய வழிபட்ட கோயில்களில் இதுவும் ஒன்று என்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாகும். இன்றும் இத்தலத்தில் பதஞ்சலி முனிவர் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும், யோக சூத்திரங்களை எழுதி கொண்டிருப்பதாகவும், ஆன்மீக நூல்கள் எழுதுபவர்களை ஆசீர்வதிப்பதாகவும் கூறுகிறார்கள். இங்கிருக்கும் நரசிம்ம அவதார சிலை மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி அருகே உள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் பல்வேறு சிறப்புகள் உள்ளன. இத்தலத்தின் பல்வேறு சிறப்புகளில் சிலவற்றை உங்களுக்காக தொகுத்து தருகிறேன். பிரம்மன் தன் சக்தியை திரும்ப பெற அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்த குளமும் சிவலிங்க சந்நிதிகளும் இங்கு அமைந்துள்ளன. இங்கு வழிபட்டால் 12 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். இத்தலத்தில் உள்ள தீர்த்த குளத்து நீரை எவர் ஒருவர் கையில் எடுத்தாலும் அவர்களுக்கு கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும். இது காசிக்கு நிகரான தலம் மட்டுமல்ல, திருக்கைலாயத்திற்கு நிகரான தலமும் ஆகும். இத்தலத்தில் ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி தொழுததால் ஆதிசேஷன் அடுத்த கணம் பதஞ்சலி முனிவராக மாறினார். சிவபெருமான் தன் அடியவர்கள் பலரையும் இத்தலத்திற்கு அழைத்து வந்து திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறார். பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பிரம்ம சம்பத் கௌரி என்ற திருநாமத்துடன் அம்பாள் கனிவு ததும்ப கருணை பொங்க காட்சி தருகிறாள். இவளுக்கு செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் புடவை சாத்தி வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடைபெறும். இங்குள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்தால் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியில் ராகு கால வேளையில் இங்குள்ள கால பைரவரை தரிசித்து அவரின் வலது காதில் நம் பிரச்சனைகளை சொல்லி வணங்க வேண்டும். அதற்காகத்தான் கால பைரவரின் வலது காது வித்தியாசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இத்தலத்தில் கால பைரவருக்கு நேர் எதிரில் வீற்றிருக்கும் கஜலட்சுமியை வழங்கினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். இத்தலத்திற்கு வந்து காசி விஸ்வநாதரையும் பிரம்மபுரீஸ்வரரையும் கண்ணார தரிசித்து வணங்குபவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். திருப்பட்டூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் இங்கு வந்து அம்பாளின் திருவடியில் விதை நெல்லை வைத்து வணங்கிவிட்டு பிறகு அதை ஊர்வலமாக எடுத்து சென்று தங்களின் வயல்களில் விதைத்தால் தானியங்கள் செழிப்பாக வளர்ந்து லாபம் கொளிக்கும் என்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தலையெழுத்து மங்களகரமாக மாறும் என்பதற்கு நடைமுறை உதாரணங்களும் பல உள்ளன. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து செல்வார். இந்த கோவிலுக்கு வந்த பிறகு அவர் அரசியலில் பல உயரங்களை எட்டினார். இந்த கோவிலில் வழிபாடு செய்த இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சில நாட்களில் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார் என்பதும் நடைமுறை உதாரணங்கள். நல்ல நிலையில் வாழ்ந்துவிட்டு தற்போது கஷ்டப்படுகிறவர்கள்
எவ்வளவு உழைத்தாலும் உயர முடியவில்லை என்று வருத்தப்படுகிறவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முறைப்படி வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களது தலையெழுத்து மங்களகரமாக மாறி வாழ்க்கை உயர்வடையும்.